ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜியோட ரிசல்ட் வந்தாச்சு. எல்லோரும் ரொம்ப வெறித்தனமாக ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் மெசேஜ்லாம் பார்த்தாலே. வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக இருக்காக்கா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னெல்லாம் வந்து அதில் எக்ஸாமில் எங்களை செக் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இருக்கும் எக்ஸாம், ஃபிசிக்கலில் நாங்கள் பாஸ் ஆகிடுவோமா, நிறைய பேர் நான் குண்டாக இருக்கேன்க்கா, நான் ஒல்லியாக இருக்கேன்க்கா, நான் அண்டர் வெயிட், நான் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ரன்னிங் 9 மினிட் வரைக்கும் போகுது, எனக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய டவுட் இருக்குது. ஸோ என்னோடய ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், உங்களுடைய டென்ஷன் கொஞ்சம் கம்மியாகும் நம்புகிறேன். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று பிஎஸ்டி, இன்னொன்று பிஇடி. பிஎஸ்டின்றது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, செகண்டு பிஇடின்றது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, பாய்ஸ்க்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்றது ரன்னிங். இவ்வளோ தாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. இதை விட வேறு எந்த ஒரு லாங் ஜம்போ ஹை ஜம்போ நீங்கள் என்னென்னமோ கொஸ்டின்லாம் கேட்குங்க, அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஹைட்டு வந்து பாய்ஸ்க்கு 170 சென்டிமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீ 170 சென்டிமீட்டராக இருந்தால் அதுக்கப்புறம் அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கேர்ள்ஸ்க்கு 157 சென்டிமீட்டர். ஸோ 157 சென்டிமீட்டர்லேருந்து கம்மியாக இருந்தீங்கன்னா, ஸோ அது கேட்டகரியோட அடிப்படையில் அது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாய்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸ்லையும், கேர்ள்ஸ்க்கு வந்து 1600 மீட்டர், அதாவது 1.6 கிலோமீட்டர் 8.5 மினிட்ஸ்லையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது மட்டும் தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அக்கா இப்போ வந்து 9 மினிட்ஸ் வரைக்கும் போகுங்க, அதை நினச்சி பயப்பட வேண்டாம். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 9 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு வரும். ஆனால் ஃபைனல் டேயில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ராக்டிஸோட பலன் வந்து அங்கே தெரியும். ஸோ வந்து ரன்னிங் இப்போ ஹைட்டை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹைட் வந்து இப்போ அந்த 20 டேஸில் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஆனால் வெயிட் வந்து நீங்கள் நினச்சா மாற்றலாம். நீங்கள் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், கூட இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்மி பண்ணவும் முடியும். ஸோ வெயிட்டில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற பிஎம்ஐயில் நீங்கள் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து 157 ஹைட் இருக்கீங்க, ஆனால் வெயிட் வந்து 65ஓ 67ஓ இருந்தீங்கன்னா, ஒரு 65 இருந்தீங்கன்னா ஒரு 3 kg கம்மி பண்ண பாருங்கள். 157 ஹைட்டுக்கு 57, 58, 60 வரைக்கும் பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து உங்கள் பிஎம்ஐ கேல்குலேட்டரில் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வெயிட் எவ்வளோ இருக்குது, அண்டர் வெயிட்டாக இருந்தால் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணவும், ரொம்ப ஓவர் ஒபிசிட்டியாகவோ ஓவர் வெயிட்டாகவோ இருந்தால் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு 20 டேஸ் 25 டேஸ் உங்கள்கிட்ட டைம் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து ரெடி பண்ணி வைங்க. ரன்னிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். நீங்கள் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் வந்து கண்டினியூஸாக உங்களோட ஃபைனல் டே மாதிரி நினச்சி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் நல்ல ஒரு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 டேஸ் வந்து நான் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணப்போ கூட ஃபைனல் டேக்கு 3 டேஸ் பிஃபோர் என்னோடய ஃபைனல் ரன்னிங்கோட டைமிங் என்னென்னா 9.15 மினிட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அது வந்து அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு அப்போல்லாம் ஒரு ஃபயர் வரும் தெரியுமா, ஃபைனல் டே எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து ஒரிஜினல் ஹார்ட் ஒர்க் நல்லா போடும்போது அதோட அந்த ஹார்ட் ஒர்க்கில் அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வெயிட்டுமே வந்து 4-5 kg ரெடியூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் ரெடியூஸ் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் என்னோட பர்சனல் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்னோட ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்போ நான் காலேஜ் 3rd இயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னோட 2nd இயர் லாஸ்ட்டில் எனக்கு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி நடந்துச்சு. ஸோ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனில் பண்ணதுனால வந்து நான் நல்லா வெயிட் கெயின் ஆகிட்டேன். ஒரு 67+ ஆகிட்டேன். எனக்கு கிடைச்ச ஒரு 1 மந்தில் வந்து உங்களுக்கு இப்போ எப்படியோ 25 டேஸ் கிட்ட வந்து டைம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு 1 மந்த் டைம் இருந்துச்சு. அதில் வந்து நான் ஒரு 4-5 kg ரெடியூஸ் பண்ணேன். ஆனாலும் 63+ தான் இருந்தேன். அது என்னோடய ஹைட்டுக்கு ஒரு ஓவர் வெயிட் தான். ஸோ ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் தெரியுமா. கணேஷ் வந்து ஆசையாக கேட்டான், சுதா வந்து எனக்கு நீ ஓடி வின் பண்ணி கொடுக்கணும்னு. ஸோ அடுத்தவங்க லவ் பண்ண ஒரு பையனுக்காண்டி நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, ஸோ நீங்கள் உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு, ஏன்னா நிறைய பேரோட மெசேஜ்லாம் பார்த்தேன், அக்கா எனக்கு வந்து இது கண்டிப்பாக வேணும், இதை நம்பி தான் என் ஃபேமிலி இருக்குது. ஸோ நிறைய பேர் இவ்வளோ எஃபர்ட் போட்டு, ஸோ என்னோட டைம்லலாம் வந்துட்டு இவ்வளோ கேர்ள்ஸ் நிறைய இருந்தாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இவ்வளோ சீரியஸாக வந்துட்டு
இப்போ நான் பார்க்குற இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து 3 இயர்ஸ் பிஃபோர் உண்மையாகவே இல்லைங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் ஃபிசிக்கலை நான் சொல்கிற நிறைய பேர் பாஸ் ஆவீங்க நம்புறேன். ஆனால் இவ்வளோ டென்ஷன் எடுக்காமல் ஒன்றுமே இல்லை, ஹைட்டு கரெக்டாக இருக்கா, வெயிட் கரெக்டாக இருக்கா, நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, இப்போ ஒரு 9 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கவரப் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஃபிசிக்கலில் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு இப்போயே மெடிக்கலுக்கா மெரிட்டக்கா அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து கரண்ட்டில் ஃபிசிக்கலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு எந்த டென்ஷனும் ஆகாமல் 2 விஷயம், நீ ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா வெயிட் கம்மி பண்ண பாருங்கள், கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 டேஸ் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னிங். ஸோ நம்ம மக்களே எதையும் குறித்து கவலைப்படாமல் அந்த வீடியோ இந்த வீடியோன்னு எந்த வீடியோ அன்அஃபிஷியலாக எதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரொம்ப காமாக உங்களோட எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஹைட்டு மாறப்போகிறது இல்லை, வெயிட்டு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிஎம்ஐக்கு ஈக்குவலாக கம்மி பண்ணவோ கூட்டவோ உங்களால் கண்டிப்பாக முடியும். 20 டேஸ் எபோவ் உங்ககிட்ட டைம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ 20 டேஸில் கண்டிப்பாக இன்க்ரீஸும் பண்ண முடியும், கம்மியும் பண்ண முடியும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நான் பண்ணாமல் இருந்தேன்னா இவ்வளோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் முடியும். எதையும் ஃபீல் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டாடா.